ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாமுண்டி ஸ்ரீக்கு பார்த்தோம்னா கார்த்தி தான் ரேவதியோட எம்டி அப்படிங்கிற விஷயத்தை அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. இதனால் சாமுண்டி ஸ்ரீ அடுத்தது ஆவேசமான ஒரு அதிரடியான ஒரு முடிவு எடுக்கிற போகிறாங்க. அப்போ பிரியாவை சந்திக்கிறாங்க. சந்தித்து அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ எம்டியை லவ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் மேடம், அது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கும்போது, நான் கொஞ்ச நேரத்துலேயே நான் உன்னை கவனித்தேன், அதுலேயே நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் நீ நினைக்கிற மாதிரிக்கு எம்டி ஒன்றை லவ் பண்ணலை, அவர் என் பொண்ணை தானே லவ் பண்ணிகிட்டு இருக்கார் அப்படிங்கவும், ஐயோ என்ன மேடம், அப்படியே கூட இருந்து பார்த்த மாதிரிக்கே நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க, எனக்கு கூட அந்த டவுட் இருக்க தான் செய்யுது, உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படிங்கும்போது, அதெல்லாம் நீ என்கிட்ட கேட்கக்கூடாது. ஆனால் என் பொண்ணுக்கு நான் ஏற்கனவே வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து அவளுக்கு நிச்சயார்த்தமும் நடந்து முடிஞ்சு போச்சுது. ஆனால் அவளோட கல்யாணத்தில் இவர் இடைஞ்சலாக இருப்பாருன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. அதனால நான் சொல்கிற மாதிரிக்கு நீ கேட்டேன்னா என் பொண்ணோட கல்யாணமும் நல்ல மாதிரிக்கு நடக்கும், அதே மாதிரிக்கு உனக்கு அந்த எம்டி கிடைப்பாரு அப்படின்னு சொல்லும் போது, இதை கேட்டதுமே பிரியா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் சொல்ல மாதிரிக்கே நான் பயந்துட்டு தான் இருந்தேன், எங்கள் ரேவதியை எம்டி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் எப்போ நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணத்துக்கு எல்லாம் நிச்சயம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னீங்களோ அப்பவுமே எனக்கு ரொம்பவே நிம்மதியாகி போச்சுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பொண்ணுக்கு வேற ஒருத்தரோட கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி நீங்கள் முடிவு எடுத்திருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கார்த்தியோட கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வேற நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுறீங்க. அதனால நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படிங்கவும், அப்போ சாமுண்டி ஸ்ரீ பிரியாவுக்கு ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க. இதை மட்டும் நீ செஞ்சுட்டேன்னா அவரும் உனக்கு தான் அப்படின்னு சொல்லவும், நான் கண்டிப்பாக நான் செய்கிறேன் அப்படின்னு பிரியாவும் சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா சாமுண்டி ஸ்ரீ அவங்க சூரியகலாவிட்ட அவசரமாக அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு சூரியகலா, நாளைக்கே உன் அண்ணன் மருதுவுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்தாகும் அப்படிங்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், என்ன ஆச்சுதான், என்ன நடந்திருக்கு தெரியுமா, ரேவதி தினசரி ஆபீஸ்க்கு போயிட்டு வரால, அந்த ஆபீஸோட எம்டி வேற யாரும் கிடையாது, நான் நினைச்ச மாதிரிக்கே அந்த கார்த்தி தான் அப்படிங்கிறாங்க. இது கட்டதுமே சூரியகலா அதிர்ச்சி அடைகிறாங்க. அத்தை நீங்க என்ன சொல்றீங்க, கார்த்தி தான் எம்டியான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா, என்னை திரும்பவும் அவன் முட்டாள் ஆக்கிட்டான், அவன் மட்டும் என்னை முட்டாள் ஆக்கல, இந்த வீட்டில் உள்ள அவ்வளோருமே சேர்ந்து என்னை முட்டாள் ஆக்கியிருக்கிறாங்க. அந்த கார்த்தி இந்த வீட்டுக்கு வரப்போறது தெரிஞ்சுதான் எனக்கு இந்த மாதிரிக்கு என்னை ஹாஸ்பிட்டலுக்கு என் காலை உடைச்சு அனுப்பி விட்டுருக்குறாங்க, ஒன்னையும் இந்த வீட்டை விட்டு அனுப்பி விட்டுருக்குறாங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு எதிராக எந்த அளவுக்கு திட்டம் போட்டிருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லவும், அத்தை நீங்க சொல்லும் போது கூட நான் நம்பல, ஆனா இப்ப கூட இருந்து பார்க்கும்போது தான் இதை பத்தி எனக்கு தெரியுது, உண்மையிலேயே நீங்கள் அதாவது இவங்க கிட்ட நீங்கள் மாட்டிக்கிட்டு தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் இவங்க கிட்ட மாட்டிகிட்டு இருக்கேன்னா இல்லைன்னா இவங்க எங்கிட்ட மாட்டிகிட்டு இருக்காங்களான்னு எல்லாம் நாளைக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே சூரியகலா சொல்கிறாங்க, அத்தை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எங்கள் அண்ணனை நாளைக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் சம்மதிக்க வச்சுருந்தேன், ஆனால் நீங்கள் ரேவதி கிட்ட நீங்கள் எப்படி சொல்லி சமாளிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அதை நான் பார்த்துக்கிறேன், ஆனால் நாளைக்கு இவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகிற விஷயம் இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்குமே தெரியக்கூடாது, அப்படி தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இவங்க நடத்த விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லவோ, அது மட்டும் இல்லாமல் ரேவதிக்கும் கார்த்திக்கும் இன்னும் டைவர்ஸ் ஆகலை, அதனால அந்த ஒரு விஷயத்தை வச்சே இவங்க இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க அப்படிங்கும்போது, சரியத்தை நீங்கள் என்ன பண்ணினாலும் என்ன சொன்னாலும் சரிதான், நாங்கள் அது கேட்டு நடக்கிறோம் அப்படின்னு சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா அவங்க மருது வரவும், அப்போ சூரியகலா மருதுகிட்ட சொல்கிறாங்க, நாளைக்கு உனக்கும் ரேவதிக்கு கல்யாணம் அப்படிங்கிறாங்க. என்ன சூரியகலா சொல்லிட்டு இருக்கிற, நாளைக்கு எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணமா, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ சூரியகலா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டதுமே மருது அதிர்ச்சடைகிறாங்க. ஆமாம், அந்த ரேவதியோட கணவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ, உடனே அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க. பார்த்ததுமே மருது சொல்கிறாங்க, இவனை தான் நான் பார்த்துருக்கேனே, ஏற்கனவே ரேவதியை நான் ஆஃபீஸில் கொண்டு விட போகும்போது இவனை தான் நான் பார்த்துருக்கிறேனே, இவன் தானே அந்த ஆஃபீஸோட எம்டி அப்படிங்கவும், உனக்கு அப்போ அவனுக்கு தெரிஞ்சிருக்குது, அப்போ ஆக மொத்தத்தில் அதாவது எங்கள் ரெண்டு பேருக்கும் அவனை பற்றி தெரியறதுனால தான் எங்கள் ரெண்டு பேர்ட்டையும் அவன் ஏமாற்றி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இதனால தான் உடனடியாக கல்யாணம் பண்ணுறதுக்காக அத்தை சொல்லிட்டாங்க, அதுவும் இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்குமே இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கவும், உடனே மருதுவும் சொல்கிறாங்க, சரி நீ என்ன சொன்னாலும் சரிதான், எனக்கு அந்த ரேவதி கிடைச்சாக்கணும், நான் ரேவதியை நான் எப்போ பார்த்தனோ அப்பவுமே நான் அவளை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, உடனே சூரியகலா சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன மருது சொல்லிட்டு இருக்கிற, ரேவதியை நீ விரும்ப ஆரம்பிச்சிட்டியான்னு சொல்லி கேட்கவும், ஆமாம், ஃபஸ்ட்டு நீ சொன்னதுக்காக நான் தாலி கட்டலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன், ஆனால் ரேவதியை பார்த்ததுக்கப்புறமா நான் அவளை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன், அவள் என்னுடைய மனைவியை ஆக்கியே நான் தீருவேன், அந்த கார்த்திக்கு அவளை கிடைக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே சூரியகலா சொல்கிறாங்க, இங்கே பாரு மருது, நம்ம என்ன திட்டத்துக்காக இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோமோ அதை நீ மறந்துடாத அப்படிங்கும்போது, அது எப்படி நான் மறப்பேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மருதுவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இங்கே சூரியகலா பார்த்தோம்னா அவங்க ஒரு திட்டத்தோட தான் சாமுண்டீஸ்வரோட வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இங்கே பார்க்கும்போது மருது தான் அந்த ரெட்டு அப்படிங்கிற விஷயத்தை
கார்த்திக் கண்டுபிடிப்பாங்களா? ஏன்னா அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்காக இன்னொரு பக்கம் அதிகாரி வந்து மருதுவை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இவங்க ரெண்டோருக்குள்ளேயுமே பல பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அந்த விஷயம் சாமுண்டீஸ்வரிக்கு தெரியாம இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு வரையும் நல்லவங்கன்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி நினைச்சிட்டு இருக்கவும் அடுத்ததுங்க பார்த்தோம்னா கார்த்தியை தான் காட்டுறாங்க. அப்போ கார்த்தி வந்து மயில் வாகனத்துக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரிக்கு அத்தை இன்னைக்கு திடீர்னு ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க அப்படிங்கும்போது, என்ன சகலன்னு சொல்லிட்டு இருக்கிற, அத்தை ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்களா அப்படிங்கும்போது, ஆமாம் இந்த மாதிரிக்கு நல்ல வேலை நான் வந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லவும், ஐயோ என்ன அத்தையை நம்மளால ஏமாற்றவே முடியல, அவங்களுடைய சந்தேகம் நாளுக்கு நாள் கூடுதலாயிட்டே போகுது, இப்போ என்ன சகலை பண்ணுறதுக்கு இவங்களோட சந்தேகத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இல்லாமல் போயிட்டு இருக்கு அப்படிங்கவும், அதுதான் வந்து அவங்க பார்க்க வரும்போது ஏற்கனவே பழைய இருந்தார்லாம் எம்டி, அவரை தானே நீ வந்து காட்டியிருக்கிற, அதனால் அந்த சந்தேகம் இதோட முடிஞ்சு போயிருக்கணும் அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு கண்டிப்பாக வந்து முடிஞ்சு போன மாதிரிக்கு தெரியல, ஏன்னா அவங்க அடுத்து திரும்ப திரும்ப வராங்கன்னா அப்போது அந்த எம்டியை தான் வந்து உண்மையான எம்டின்னு சொல்லிட்டு அவங்க ஏற்றுக்கிறது மாதிரிக்கு இல்லை, அதனால தான் அவங்க திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சகலை இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லாமல் போயிட்டுருக்குது, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும், சரி வீட்டில் என்னென்ன நடக்குன்னு சொல்லிட்டு எனக்கு அப்பப்போ எனக்கு தகவல் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, என்னாச்சு சகல் அப்படிங்கவும், எனக்கு என்னமோ வந்து ஏதோ ஒரு தப்பு நடக்கிற மாதிரிக்கு தெரியுது, அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது, சரிதான்பா நீ கவலைப்படாத நான் உனக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா உடனே அவங்க மயில் வாகனம் இதை பற்றி நினைக்கும் போது ரோஹிணியும் ராஜராஜனும் வராங்க. அவங்க ரெண்டோரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னப்பா என்ன மாப்பிள்ளை என்ன பற்றி நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இப்போ தான் சகலை ஃபோன் பண்ணினாரு, அத்தை இன்றைக்கும் வந்து கார்த்தியோட ஆஃபீஸ்க்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லவும், என்னது இன்னைக்கு வந்து ஈஸ்வரி அங்கே போனாள் அப்படின்னு வந்து ராஜராஜன் கோவத்தோட கேட்கும்போது, ஆமாம் அத்தையோட சந்தேகம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது, ஆனால் சகலை எப்படியோ வந்து இந்த மாதிரிக்கு இந்த பிரச்சனையை சமாளிச்சுட்டாரு, ஆனால் என்னமோ வந்து நடக்க போகுதுன்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு, அவர் சொன்னாக்கி கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுதுங்கிறது உண்மையாக தான் இருக்கும் அப்படிங்கும்போது, ஐயோ நீ சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது இந்த வீட்டில் என்ன நடக்குன்னு ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படிங்கவோ, அத்தையோட சந்தேகம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, அதனால அவங்க எந்த நேரமும் எதனாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே வந்து ராஜராஜன் வந்து சொல்கிறாங்க, நீ சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ மாப்பிள்ளை ரொம்பவே பதட்டமாக இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது, ஆமாம் மாமா எனக்கு அப்படி தான் இருக்குது, ஏன்னா அப்பவும் வந்து கார்த்தி இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு, அவர் சொல்லும் போது கூட நான் நம்பலை, ரேவதிக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு சொன்னார், அப்போ கூட நான் நம்பலை, ஆனால் அவர் சொன்ன மாதிரி தான் நடந்துச்சுது, அதே மாதிரிக்கு நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு, அதனால இங்கே நடக்கிறதெல்லாம் அப்பப்போ அவருக்கு தகவல் சொல்லியிருக்காரு அப்படிங்கும்போது, மாப்பிள்ளை என்ன இருந்தாலும் சரி தான் அந்த சாமுண்டீஸ்வரிக்கிட்ட இருந்தும் சூரியகலாக்கிட்ட இருந்தோம் ரேவதியை நம்ம எப்படியாவது காப்பாற்றியே தீரணும்பா, ரேவதிக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வராதனால இவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ராஜராஜன் சொல்லிட்டு இருக்கவும், அடுத்த நாள் ஆனதுமே பார்த்தோம்னா ரேவதி வழக்கம் போல் அவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, ரேவதி இன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணமா, அதுக்கு நீ வரணும் அப்படிங்கும்போது, என்னம்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு கல்யாணம்னா நான் இதுக்காக வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இங்கே பாரு அந்த கல்யாணத்துக்கு நீ வரணும்னு சொல்லி அவள் ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து ரேவதிக்கு ஒன்றும் புரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ ராஜராஜனுக்கும் மயில்வாகனத்துக்கும் சந்தேகம் வருது, என்னது அத்தை வந்து வழக்கம் போல் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கல்யாணம்னா அவங்க தானே போவாங்க, இது என்ன திடீர்னு ரேவதி அழைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ உடனே ராஜராஜன் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன சாமுண்டீஸ்வரி நீ தானே எல்லா ஃபங்க்ஷனுக்கு போவ, இன்றைக்கி என்ன ரேவதியை கூப்பிடுற அப்படிங்கும்போது, என்னங்க பேசிகிட்டு இருக்கிறீங்க, ரேவதியை கொஞ்சம் வெளியெல்லாம் அழைச்சிட்டு போனாதானே அவளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்படிங்கவும், அவள் தான் வேலைக்கு போகிறாளா அப்புறம் என்ன ரிலாக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கும்போது, எப்பவுமே சரி அவள் வேலை வீடுன்னு இருந்தாலே போருமா, வெளியே எங்கேயும் போக வேண்டாமா, அதனால தான் நான் அவளை வெளியே அழைச்சிட்டு போகலான்னு இருக்கிறேன், இங்கே பாரு ரேவதி என் கூட ஃபங்க்ஷனுக்கு நீ வாரமா அப்படிங்கவும், உடனே ரேவதியும் ஒரு கட்டத்தில் சரின்னு சொல்லி சமாளிச்சிருந்தாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ சூரியகலாகிட்ட வந்து சொல்கிறாங்க, நம்ம போட்ட திட்டப்படி ரேவதி நம்ம கூட வர சம்மதிச்சிட்டா, எல்லா ஏற்பாடும் நான் பண்ணி வச்சிருக்கிறேன், நீ மருது வளைச்சிட்டு வந்துரு, எக்காரணத்தை கொண்டு இவங்களுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கும்போது, சரிதான் அத்தை அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரேவதி இந்த பட்டு சாரியை கட்டிட்டு வா அப்படிங்கும்போது, என்னதுமா அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் அதனால தான் இந்த பட்டு சாரியை கட்டிட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையெல்லாம் வந்து கொடுக்கவும், உடனே ரேவதி அந்த நகையெல்லாம் போட்டுட்டு வராங்க. இதை பார்க்கும்போது ராஜராஜன் மயில்வாகனம் ரோஹிணி இவங்க எல்லாத்துக்கும் சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. சகல சந்தேகப்பட்டது சரியா போச்சுது, ஏதோ தப்பு நடக்கிற மாதிரிக்கே தோணுது அப்படிங்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து சாமுண்டீஸ்வரியும் அவங்க ரேவதி அழைச்சிட்டு போகவும், அவங்க பின்னாடியே வந்து சூரியகலாவும் கிளம்புறாங்க. என்னது இவ கிளம்புன உடனே இவங்களும் கிளம்பிட்டு இருக்கிறாங்க, என்னமோ தப்பு நடக்கிற மாதிரிக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராஜராஜனும் மயில்வாகனமும் பார்த்தோம்னா கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சகல நீ சந்தேகப்பட்டது சரியா போச்சுது, இன்னைக்கு ரேவதி ஆஃபீஸ்க்கு வரமாட்டாப்பா அப்படிங்கும்போது, என்னாச்சு அப்படிங்கவும், இந்த மாதிரிக்கு அத்தைக்கு ஏதோ அவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கு பொண்ணோட கல்யாணம்
கல்யாணமா, அதுக்கு ரேவதியை அழைச்சிட்டு போகிறாங்க. அப்படிங்கும்போது அதை அழைச்சிட்டு போனால் மட்டும் பரவாயில்ல, ரேவதிக்கு பட்டு சாரியெல்லாம் கட்டி நகையெல்லாம் போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ரேவதியும் அவளும் வெகுளித்தனமாக அத்தை சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு அவளும் கூட போகிறா. எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது அப்படிங்கவும், அப்போ அந்த கூட இருக்கப்பட்டவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை, அத்தை கிளம்புனதுமே அவங்க 2 ரொம்ப பின்னாடியே கிளம்பிட்டாங்க, எனக்கு ரொம்ப சந்தேகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே காத்து சொல்கிறாங்க, நீங்கள் உடனே அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க, ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கவும் உடனே மயில் வாகனமும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ராஜராஜன் ரொம்பவே பதட்டமாயிருந்தாங்க. ஐயோ இவ என் பொண்ணை என்ன பண்ண போறாலும் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது மயில் வாகனம் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அவங்க எல்லாருமே ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வராங்க. இதை பார்த்ததுமே உடனே மயில் வாகனம் எதுக்காக இவங்க இங்கே வந்திருக்கிறாங்க, ஏதோ மண்டபத்துக்கு போகிற மாதிரி தானே சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிங்கவும், அடுத்ததை பார்த்தோம்னா வேற யாருமே இல்லை, இவங்க மட்டும் தான் இறங்குறாங்க. அப்போ ரேவதி கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னம்மா மண்டபம் சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ என்னன்னா இங்கே வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது நான் சொல்கிறேன் ரேவதி அப்படிங்கிறாங்க. உடனே மயில் வாகனம் கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரிக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு தான் அத்தை ரேவதி அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க, பின்னாடியே பார்த்தோம்னா அந்த சூரியகலாவும் மருதும் வந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லவும் உடனே எனக்கு பயமாக இருக்குது, சீக்கிரமாக வாசகல் அப்படிங்கும்போது நான் அங்கே தான் வந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்திட்டு மயில் வாகனம் கேட்டுட்டு இருக்கிறாங்க, இப்போ இங்கே என்ன நடக்க போதே தெரியல அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, அத்தைக்கு நான் தான் எங்களை எம்டின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, அதனால ரேவதிக்கும் அந்த மருதுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அங்கே அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு கார்த்தி சொல்லவும் இது கேட்டதுமே மயில் வாகனம் அப்படியே பதற ஆரம்பிச்சிருந்தாங்க. சகல நீ என்னப்பா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் அதுக்காக தான் அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கவும், ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீ சீக்கிரமாக வாப்பா அப்படிங்கும்போது நான் பக்கத்தில் வந்துட்டு அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி ரேவதி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, ரேவதி இப்போ அங்கே கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கும்போது ஆமாம்மா நீங்கள் சொன்னீங்க, ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு யாருமே காணலை அப்படிங்கும்போது கல்யாணம் நடக்க போகிறதுன்னு சொன்னான், யாருக்குன்னு இப்போ சொல்லலையே, உனக்கும் மருதுவுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு மருதுவை சொல்லவும் இதை கேட்டதுமே ரேவதி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி அங்கே வந்துருந்தாங்க. அதுக்கு அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுது, ரேவதி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாங்களா இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க சம்மதிச்சிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ரேவதிக்கு உண்மையான கார்த்தி யாருங்கிறது இப்போ தெரிய வரப்போகுது. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.